இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா காலிஃப்ளவர் 65 கொஞ்சம் செஞ்சு காமிச்சிட்டு அப்புறம் பேலன்ஸ் கொஞ்சம் காலிஃப்ளவரில் கிரேவி செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 40 ருப்பீஸ் சொல்கிறாங்க. 40 ரூபாவும் இந்த ஒரு பூ. இதை ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? க்ளீனிங் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், அதை உடச்சி தூக்கி போகிறோம். அதாவது தான் மாட்டுக்கு ஆட்டுக்கு போட்டுக்கலாம், அவ்வளோதான். அது வேஸ்ட்டு தான். இந்த பூ மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். எப்போவுமே வாங்கும்போது கொஞ்சம் வெள்ளையாக இருக்க பூவாக வாங்குங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிப்பியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் தேவையில்லாது. அதை கட் பண்ணி ஓரம் வச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், ஒரு ஒரு பூவாக இல்லை, முழுசாக ஒரு பூவாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. இதனால் நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய வேலை. அது க்ளீன் பண்ணால் தான் அது ஹெல்த்துக்கு நல்லது. இது எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதுவும் வேஸ்ட்டா? அவ்வளோதான், அதுவும் வேஸ்ட்டாக தூக்கி போட்டாங்க. சரி, இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 40 ரூபா கொடுத்து வாங்கினா அப்போ இது மட்டும் தான் கிடச்சிருக்குல்ல. அப்போ இதை சின்ன பண்ணுறது வெறும் ஒன்று கிரேவி செஞ்சு காமிக்கலாம், இல்லைன்னா 65 செஞ்சு காமிக்கலாம். ஏன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது. இல்லை ரெண்டுமே செஞ்சு காமிக்கலாமா? சரி, ஓகே. அவங்க என்ன சொல்லலாம், நம்ம என்ன செய்யலாம்ன்றது அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். முதல்ல க்ளீன் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ளே ஏதோ பச்சை கலரில் குட்டி குட்டியாக புழுலாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் இருக்கா இல்லையா க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கணுமா. புழுலாம் இருந்தால் தூக்கி போட்டுக்கணும். ஸோ அதனால் எப்படி உரிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உரித்து பூச்சி இருக்குதா, பூச்சி இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு தான் நீங்கள் என்ன ரெசிபி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம ரெசிபி மேக் பண்ண போகிறோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் என் சேனலில், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?